எவ்ரிவன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து STK 414 ஐசி. இது வந்து சப்புக்கு, இது வந்து லெஃப்ட் ரைட் ஸ்டீரியோவுக்கு போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சேனலில் வந்து நல்லா சவுண்ட் குவாலிட்டி இருக்குது, இன்னொரு சேனலில் என்ன அப்படின்னா கெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சவுண்டு வந்து லோவாக வச்சா நாய்ஸ் வருது, அதோட வந்து ரொம்ப ஃபுல் சவுண்டு வச்சதை விட சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக வருது. அதனால் இப்போ வந்து ஐசி ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ அதுக்கு தான். பாட்டு ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இது வந்து நார்மல் சேனலில். இது நார்மல் சேனலில் வர சவுண்டு. இதுவே இது வந்து இந்த ரெண்டாவது சேனல். இது வந்து சவுண்டு வந்து ரொம்ப கெயின் அதிகமாக இருக்க மாதிரி, சவுண்டு லோவாக வச்சாலுமே சவுண்டு வந்து ஃபுல்லாக வருது. இந்த ஐசி ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது இதில் வந்து இந்த STK ஐசி மாற்றணும். ஆனால் அப்போயுமே வந்து கெயின் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நான் என்ன ப்ராப்ளம்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, நம்ம 24 வோல்ட்டு இதிலேருந்து பேஸ் ட்ரபிள்லேருந்து போகிற இதுலேயே வந்து கெயின் ஃபுல்லாக அதிகமாக வருது. இதில் கெயின் ரெடியூஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே இந்த சைடு வந்து ஃபுல் அவுட்புட் லோடு ஹெவியாக வரனால நமக்கு வந்து சவுண்ட் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக வந்திருக்கு. ஐசி எந்த ஃபால்ட்டும் இல்லை, இதுதான் ஃபால்ட்டு. இதில் கெயின் ரெடியூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அவுட்புட் ஃபுல்லாக வருது. ஸோ இந்த பேஸ் டபுள் போர்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி பார்க்கணும். இந்த பேஸ் டபுள் போர்டு தான் ப்ராப்ளம். ஏன்னா நான் டைரெக்டாக கொடுத்து பார்த்துட்டேன். இதை இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் இதோட இன்புட்டை. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்குது, எந்த நாய்ஸும் வரல, எதுவுமே வரல. இதை கொடுத்தா தான் வந்து நமக்கு கெயின், இந்த இன்புட் கெயின் இதாகுது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பேஸ் டபுள் போர்டு தான் ப்ராப்ளம். ஓகே, இப்போ இந்த போர்டை ரீப்ளேஸ் பண்ணாமல் இந்த ஒரு சேனலோட தூக்கி ஆல்ரெடி இருந்த சேனல்லையே கொடுத்துட்டேன். இப்போ வந்து அதில் தான் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எந்த இஷ்யூவும் இல்லை. சவுண்டு வந்து நார்மலாக தான் இப்போ நார்மல் ஆகிடுச்சு. இந்த 24 பேஸ் ட்ரிபிள் போர்டு தான் ப்ராப்ளம். இது வந்து டைரெக்டாக கொடுத்தனால இப்போ ஓகே, இது நல்லாயிருக்கு. இது ரீப்ளேஸ் பண்ணால் போதும்.